டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். திமுக கூட்டணி கட்சிகளோட ஒற்றுமை பலருடைய கண்களை உறுத்துறதா சொல்லி இருக்கிற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூட்டணியில விரிசலை ஏற்படுத்துற நோக்கத்தோட எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மலிவான அரசியலை செஞ்சுட்டு வரதா விமர்சிச்சிருக்காரு. சேலத்தில் நடைபெற்ற இந்திய கம்யூனிஸ்ட் மாநில மாநாட்டில் பேசின அவரு திமுக கூட்டணிக்கு எதிரான சதித்திட்டங்கள் ஒருபோதும் நிறைவேறாது அப்படின்னு உறுதிபட சொல்லியிருக்காரு. நம்முடைய தோழமை இயக்கங்களை சேர்ந்தவர்களும் இந்த மேடையில் இருக்காங்க. நம்மோட இந்த ஒற்றுமைதான் பலருடைய கண்ணை உறுத்தி கொண்டிருக்கிறது. என்னடா எத்தனை சதி செஞ்சாலும், எவ்வளவு குழப்பம் ஏற்படுத்தினாலும், எப்படிப்பட்ட போலி செய்திகள் எல்லாம் பரப்புனாலும் இவங்கெல்லாம் ஒற்றுமையா இருக்கிறாங்களன்னு வாயில வயிற்றில் அடிச்சுக்கிறதோட புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுலேயும் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு பழனிசாமி அவர்களுக்கு கம்யூனிஸ்டுகள் மேல திடீர்னு பாசம், குபீர் பாசம் பொத்துக்கிட்டு வந்திருக்கு. அடிமைத்தனத்தை பற்றி பழனிசாமி பேசலாமா? பேசுவதற்கு அவருக்கு என்ன உரிமை இருக்கு? எங்களை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்க யாரும் அடிமை இல்லை. அடிமைத்தனத்திற்கு எதிராக கிளர்ந்தெழுந்த இயக்கம்தான் இங்கு இருக்கக்கூடிய இயக்கங்கள். திராவிட இயக்கமும் கம்யூனிஸ்ட் இயக்கமும் அதை பற்றி கொள்கைகளை பற்றி தெரியாத பழனிசாமி அவர்கள் விரக்தியில வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாரு. அவருக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அதுக்காக நம்மோட கூட்டணி தலைவர்களை மோசமா, மிக மிக மோசமா கொச்சைப்படுத்துறாங்க. நான் கேட்க விரும்பும்போது, கம்யூனிஸ்ட் தலைவர்களை விட நீங்க என்ன அதிகம் தியாகம் செஞ்சிட்டீங்களா? நம்முடைய எழுச்சி தலைவர் திருமாவளவனை விட நீங்க என்ன பெரிய தியாகம் பண்ணிட்டீங்களா? இங்க இருக்கக்கூடிய தலைவர்களை விட எதிலையாவது ஒரு இடத்துல நாங்க மிஞ்சி தியாகம் பண்ணிருக்கணும் உங்களால் நிரூபிக்க முடியுமா? ஒடுக்கப்பட்ட மக்கள் உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய இயக்கங்கள் இந்த இயக்கங்கள். அவங்களுக்கு இருக்கிறது மக்கள் மீதான உண்மையான அக்கறை இல்லை. பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்ற அக்கறை அவங்களுக்கு இல்லை. அதனுடைய நோக்கமும் அவர்களுக்கு கிடையாது. பொழுதுவாரை தூற்றி அவதூறுகளை பரப்பி நம்ம கூட்டணி தலைவர்களை கலங்கப்படுத்தணும், எப்படியாவது கூட்டணியில விரிசல் ஏற்படுத்தணும் என்கிற மலிவான நோக்கத்தோடு இன்னைக்கு கலந்துகிட்டு இருக்கிறாங்க. நாங்க கூட்டணியில் இருக்கோம். கூட்டணியில் இருந்தாலும் நியாயமான கோரிக்கைகளை, விமர்சனங்களை வைக்க கம்யூனிஸ்ட் தோழர்கள் ஒருபோதும் தவறியது கிடையாது. அமலாக்கத்துறையை வச்சு தங்களுக்கு ஒத்துவராத எதிர்க்கட்சிகளை மிரட்டுவாங்கன்னு சொன்னோம். தொடர்ந்து நடத்துறாங்க, பார்த்துக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய நம்முடைய பெரியசாமியோட வீட்டில் ரெய்டு நடத்துறாங்க. உறவினர் வீட்டில் ரெய்டுன்னு ஒன்று ஓடி வந்து கூட்டணியில் சேர்ந்து நாங்கள் என்ன பழனிசாமியா எங்களை மிரட்ட நினைச்சவன தான் இப்ப மிரண்டு போயிருக்காங்க. இதை விட மோசமான அணுகுமுறையெல்லாம் பார்த்த இயக்கம்தான் திமுக. நெருப்பாற்றில நீந்தியே பிழைக்கப்பட்டவங்க நாங்க. உங்களுடைய எண்ணம் எந்த காலத்திலையும் நிறைவேறாது. வழக்கம் போல தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு தோல்வியைத்தான் கொடுப்பாங்க. டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.